யூனிட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து நீங்கள் டைரக்ஷனுக்கு புதுசு அப்படின்னு தெரியும். ஆமாம் சார். ஆமாம். நிச்சயமாக அதை பற்றினா அங்கங்கே விமர்சிச்சுப்பாங்க. இவர் புதுசு அதனால தான் இப்படிலாம் அந்த தடுமாற்றம். ஆமாம் சார். நிறைய இடங்கள்ல நிறைய நேரங்கள்ல வரும் அது. ஆ. 2வது நான் அதை வந்து பெருசா கன்சிடர் பண்ணதில்ல. 2வது எல்லாருமே வந்து ஆர்டிஸ்ட் சைடு பயங்கர கோஆப்பரேஷன் சார். அருமை. இப்போ ரேணுகா மேடம் ஆகட்டும், முரளி சார், சுவலட்சுமி எல்லாருக்குமே வந்து ஒரு டயலாக்கா வந்து நான் குடுத்துட்டு, அந்த டயலாக் நீங்க பேசுங்க அப்படின்லாம் சொல்றதில்ல சார். எல்லாத்துக்கும் அந்த மாடுலேஷனோட நீ எங்க பேசணும், எங்க நிறுத்தணும், நீ எந்த மாதிரி உச்சரிக்கணும், நடிச்சு காட்டி அது எல்லாமே கம்ப்ளீட்டா அப்படியே நீங்க என்ன பண்ணணுன்றதை அப்படியே பண்ணிருந்தேன். ஒரு சின்னதா ஒரு பையன் வந்து கதையில வந்து ஒரு பையன் வந்து விரல் சூப்பரா பையனா இருக்கனா, நீ விரல் சூப்பர்லாம் சொல்றது கிடையாது. நீ விரல் சூப்பரா எப்படி சூப்புவ, விரல வச்சுட்டு எப்படி விரல் சூப்பும் போது ஒரு லாங்குவேஜ் ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அது வரைக்கும் அந்த மேத்தர் சொல்லும்போது நீங்கள் எந்த மாதிரி டயலாக் பேசணும், ஒரு ஹான்ற சவுண்டு வரைக்கும் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி உச்சரிக்கணும், அந்த நேரத்தில் உங்களோட கண்ணீர் எங்கே இருக்கணும், அது வரைக்கும் டீட்டெயிலாக சொன்னதுனால அவங்களுக்கு வந்து பெரிய இன்வால்மெண்ட் இருந்தது சார். இந்த படம் நல்லா வரும், நம்ம இன்வால்மெண்ட் தான் அவங்கள பெருசாக மாற்றிச்சு. பெரிய கோஆப்ரேட் பண்ணாங்க எல்லாருமே. சார் மணிவண்ணன் சார்ட்ட போய் முதல்ல ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து அந்த கேரக்டருக்கு வந்து பண்ணது வந்து திண்டுக்கல் லியோன் சார் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷனில் சொல்லிட்டாங்க. ஏன்னா மணிவண்ணன் சார் பயங்கர பிஸியாக இருக்கார், பண்ணுறதும் கஷ்டம் இப்போ அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. நான் சொன்னேன் மணிவண்ணன் சாரை ஒரு வாட்டி நான் மீட் பண்ணுறேன், போய் பார்த்து பேசுகிறேன், பேசிட்டு சொல்கிறேன். அவர் அப்போ ஒரு இடத்துல இருக்கிறது இல்லை, இங்கே பொள்ளாச்சியில் இருப்பார், அங்கே இருப்பார், இங்கே இருப்பார், அவரை பிடிக்கிறதே கஷ்டம் அப்படின்ட்டாங்க. நான் ஒரு வாட்டி அவரை மீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு ஃபுல்லாக எழுதியிருந்தேன். நான் ஒரு வாட்டி படித்து காமிச்சோன்னா சொன்னார், நான் எழுதுறதுலாம் நீ எழுதியிருக்கியா அப்படின்னாரு. இதெல்லாம் நான் தான் எழுதுவேன், என்னையா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கியா, அது நான் கண்டிப்பாக பண்ணுறேன், உடனே பண்ணுறேன், எப்போ அப்படின்னு கேட்டார். சார் நான் இப்போ நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அது மாதிரி வச்சுக்கலானே, நீ ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லு அப்படின்னாரு. அவர் 2வது எல்லா விஷயத்திலையும் கோஆப்ரேட் பண்ணார் சார். வந்து அந்த ஸ்கிரிப்டாக வந்து பண்ணது மட்டும் இல்லாமல் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த தாட்டே ரொம்ப பிடிச்சிருந்தது. 2வது இதுக்குள்ளே ஒரு லவ்வுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கலான ஒரு விஷயம் வைக்க முடியுன்றது அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஒரு பண்ணுறது ஒரு லவ் சப்ஜெக்ட்டு, அதுக்குள்ளே பொலிட்டிக்கலாக இவ்வளோ பெரிய விஷயம் 2 சீனுக்குள்ளே நீ கன்வே பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்குன்னாரு. ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார் சார். அவர் ரெமுனரேஷன்லேருந்து எல்லா விஷயத்தையும் கோஆப்ரேட் பண்ணார். மறக்கவே முடியாது மணிவண்ணன் சாரோட ஒர்க் பண்ணது.